ரோங்கோ என்பது முருகனை குறிக்கும் என்று நிறுவிவிட்டோம். இப்போது முருகனே சிந்துவெளி எழுத்தை உருவாக்கியவர் என்று நிறுவுவோம். ஈஸ்டர் தீவு எழுத்து சிந்துவெளி எழுத்துத்தான் என்பதை இங்கு இணைக்கப்படும் நியூசிலாந்து விழியப் பகுதி தெளிவாக நிறுவுகிறது. Named Hotumatua. Hotumatua, who shares Monica's tribal name Hotu, is said to have brought 67 Orongo tablets from Peru, a record of their history as a nation. These were written in a script almost identical to one in the Middle East that was abandoned after a war that destroyed the Indus civilization 3,500 years ago, the war that forced Monica's ancestors to flee. When Dr. A. Carroll deciphered one of these tablets in 1892, it showed that it contained a record of many wars in Peru prior to Hotumatua's escape. ஈஸ்டர் தீவு எழுத்து ரோங்கோ என்று அழைக்கப்படுகிறது. எனவே சிந்துவெளி எழுத்தின் இன்னும் ஒரு பெயர் ரோங்கோ. ஒரு எழுத்துமுறை அதை உருவாக்கியவரின் பெயரால் அழைக்கப்படுவது இயல்பு. ஈஸ்டர் தீவில் முருகனின் பெயர் ரோங்கோ. அவர் உருவாக்கிய எழுத்துமுறையின் பெயர் ரோங்கோ. எனவே சிந்துவெளி எழுத்தை உருவாக்கியவர் முருகன் என்பது நிறுவப்பட்டு விட்டதல்லவா? சிந்துவெளி எழுத்துக்கு இருமொழி கல்வெட்டுகளோ நாணயங்களோ இல்லை என்ற பிழையான புரிதல் உள்ளது. ஆனால் ஒரே பொருளை சித்தரிக்கும் சிந்துவெளி எழுத்தும் தமிழ் பிராமி எழுத்தும் தாங்கிய முத்திரை ஒன்று யாழ்ப்பாணத்தில் இந்திரபாலா அவர்களால் கண்டெடுக்கப்பட்டது. சிந்துவெளி எழுத்திலிருந்தே தமிழ் பிராமி எழுத்து உருவானது என்பது ஆய்வாளர்களால் ஏற்கப்பட்ட கருத்து. இத்தகைய இருமொழி முத்திரை தமிழ் நிலத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதிலிருந்து தமிழ் பிராமி மட்டுமல்ல, சிந்துவெளி எழுத்து கூட தமிழ் நிலத்திலிருந்தே உருவானது என்பது நிரூபணமாகிறது. முனைவர் மதிவாணன் அவர்கள் சிந்துவெளி எழுத்து முறையை விளங்கிக் கொண்டுள்ளார். சிந்துவெளி மொழி தமிழாதலால் உண்மையில் தமிழையும் அதன் இலக்கணத்தையும் அறிந்தவர்களால் மட்டுமே சிந்துவெளி முத்திரைகளை படித்தறிய முடியும். குண்டலினி ஓக மந்திரமான ஓம் மந்திரத்தை உருவாக்கியவர் முருகனே. அதன் அசையெழுத்து வடிவமே இன்று நாம் ஸ்வஸ்திகா என்றழைக்கும் வடிவம். இதுவும் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரையே. ஓம் மந்திரத்தை குறிக்கும் ஸ்வஸ்திகா வடிவத்தை உருவாக்கியவர் முருகனே. அதை அலசுவது இந்த விடயத்தின் படைப்பு எல்லைக்கு அப்பாற்பட்டது. தமிழர்கள் முதலில் மெசோ அமெரிக்காவில் குடியேறி, அதன் பிறகு அங்கிருந்து ஈஸ்டர் தீவில் குடியேறி, இறுதியாக அங்கிருந்து நியூசிலாந்தில் குடியேறினர். தென் அமெரிக்க பெரு தேசத்தில் உள்ள இந்த கல்வெட்டு ரோங்கோ என்று அழைக்கப்படும் சிந்துவெளி எழுத்து தென் அமெரிக்காவில் புழக்கத்தில் இருந்தது என்பதை நிறுவுகிறது. ஆக சிந்துவெளி எழுத்துக்கும் ஈஸ்டர் தீவுக்குமான தொடர்பை கொண்டு சிந்துவெளி எழுத்து முறையை உருவாக்கியவர் முருகனே என்று நிறுவியுள்ளோம். இந்த தலைப்பின் இரண்டாம் பாகத்தில் சிந்துவெளி எழுத்துக்கும் பெர்பர் தேசத்திற்குமான தொடர்பை கொண்டு சிந்துவெளி எழுத்தை உருவாக்கியவர் முருகனே என்று நிறுவுவோம்.